Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம oats கேக்க இட்லி பிளேட் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இனிமே வீட்ல ஓவன் இல்லன்னு யாருமே கவலைப்பட தேவையில்லை. ஈஸியா ஒரு கடாய், இட்லி பிளேட் அப்புறமா ரெண்டு கிண்ணம் யூஸ் பண்ணிரலாம். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் oats சேர்த்துட்டு அரைச்சிருங்க. ரொம்ப பவுடரா அரைக்க தேவையில்லை, கொரகரன்னு இருந்தா போதும். ஸோ இப்போ அரைச்சி ரெடியாக இருக்குது. இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட 1/4 கப் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துருங்க. மைதா வேண்டான்னு நீங்கள் நினச்சா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம ஓட்ஸ் கேக் பேட்டர் ரெடி ஆயாச்சு. ஸோ நம்ம கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஒரு 2 கிண்ணம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை அதில் சேர்த்துருங்க. கிண்ணம் பாதி ஃபில் ஆகிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக செரியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு அதில் ஒரு இட்லி பிளேட்டை வச்சுருங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஹோல் இருந்தால் அதில் ஒரு பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு 2 கிண்ணத்தையும் வச்சுட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு டூத் பிக் வச்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கூல் பண்ண விட்டுடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா கிண்ணத்துலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. உடனே சர்வ் பண்ணுங்கள். நம்ம ஓட்ஸ் கேக் இப்போ நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.